ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து ஃபாலோ அப் லெவல்ஸ் வந்து எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணணும், அதுல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல வந்து அதாவது ஓவர் டியூ ஆன இன்வாய்சஸ்ல நம்ம செக் பண்ணணும், எப்படி வந்து இந்த ஃபாலோ அப் வந்து ஆட்டோமேட்டிக்கா சென்ட் ஆகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுல வந்து டெம்ப்ளேட்ஸ் அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஈவன் உங்களுக்கு இதுல இருக்க எல்லா ப்ரொவிஷன்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க வந்து ஓவர் டியூ ஆன கஸ்டமர்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா வந்து இங்க நான் சேம் அக்கௌண்டிங் அப்படிங்கறதுல தான் கிளிக் பண்ணி உள்ள போயிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா இங்க கஸ்டமர் அப்படின்ற மாதிரி ஒரு மெனு இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க கீழே வந்து கஸ்டமர் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். இதுல நம்ம கொடுத்துட்டோம்னா இங்க நார்மலா உங்களுக்கு எல்லாமே தான் எடுத்துட்டு வரும். இதுல போயிட்டு இங்க வந்து ஓவர் டியூ இன்வாய்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்கும். நீங்க இதை கொடுத்தீங்கன்னா இந்த இன்வாய்சஸ் எதெல்லாம் ஓவர் டியூ ஆகியிருக்கோ அந்த இன்வாய்சஸ் மட்டும் உங்களுக்கு எடுத்துட்டு வரும். ஸோ இதை வந்து நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்க வந்து ஆக்ஷன்ஸ் அப்படிங்கறதுல போயிட்டு இங்க வந்து சென்ட் இமெயில் இல்ல வந்து சென்ட் எஸ்எம்எஸ் இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ அதர்வைஸ் இது வந்து நீங்க ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து அதாவது ரிமைண்டர் வந்து இமெயிலுக்கு சென்ட் ஆகுற மாதிரியும் நீங்க ஆல்ரெடி நான் சொன்ன மெத்தட்ல ஆட்டோமேட்டிக் அப்படிங்கறத நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த எஸ்எம்எஸ்ஓ இல்ல வந்து இமெயிலோ வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சென்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஓவர் டியூ இருக்க கஸ்டமர்ஸை நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ சேமஸ் இதுல இன்னொரு ப்ரொவிஷன் என்ன இருக்குன்னா இது வந்து கரெக்ட் அப்படிங்கிற டேப் இங்க வந்து ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா இங்க மேல வந்து இவங்களுக்கு எவ்வளவு டியூ அமௌண்ட் பெண்டிங் இருக்கு அப்படிங்கறத நீங்க இந்த கான்டாக்ட் அப்படிங்கறதுல இதுக்குள்ள இருந்தே பாத்துக்கலாம். சேமஸ் இங்க வந்து உங்களுக்கு இன்வாய்சஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த இன்வாய்சஸ் கிளிக் பண்ணா இவங்களுக்கு எத்தனை இன்வாய்ஸ் பெண்டிங் இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க பாத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸும் வந்து ஓடோல இருக்கு. ஸோ இது இல்லாம இன்னொரு என்ன இருக்குன்னா இப்ப நான் ஓவர் டியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணா இது வந்து அவங்களோட ஓவர் டியூ ஆன பில்லு. சரியா, இந்த பில்லை வந்து நீங்க ஈஸியா இங்க இருந்தே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது கஸ்டமர் ஏ அப்படிங்கிற கஸ்டமரை செலக்ட் பண்ணி நான் உள்ள கிளிக் பண்ணி உள்ள வந்திருக்கேன். ஸோ அவங்களோடது மட்டும் எவ்வளவு ஓவர் டியூ இன்வாய்சஸ் இருக்கு அப்படிங்கறது செக் பண்றதுக்கான ஈஸியஸ்ட் மெத்தட் தான் இது. ஸோ இது எப்படி நம்ம இது ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இது இங்க இருந்து ஆக்சஸ் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்க கான்டாக்ட் அப்படிங்கிற டேப்ல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப கான்டாக்ட் அப்படிங்கறதுல போயிட்டு நான் ஒரு கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து அக்கௌண்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெனு இருக்கு இல்லையா, நான் அதை கிளிக் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் ஃபாலோ அப் அப்படின்னு ஒரு தனியா ஒரு செட்டிங்ஸே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 15 டேஸ் 30 டேஸ் 16 டேஸ்னு 3 டைப் ஆஃப் ஃபாலோ அப் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கஸ்டமருக்கு வந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி வந்து உங்களுக்கு ரிமைண்டர் போகணும் அப்படிங்கறத வந்து நீங்க இங்க ஒன்ஸ் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 30 டேஸ் அப்படின்றத நீங்க கொடுத்துட்டீங்கன்னா 30 டேஸ் ஒன்ஸ் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஓவர் டியூ இன்வாய்ஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மெயில் போயிடும். இங்க ஆட்டோமேட்டிக் அப்படின்றத கொடுத்துருக்கோம், அதனால ஆட்டோமேட்டிக்கா போகும். ஒருவேளை நீங்க இங்க மேனுவல்னு கொடுத்தீங்கன்னா நீங்க மேனுவலா போயிட்டு மெயில் சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரிமைண்டர் எப்ப அப்படிங்கறதையும் நீங்க இங்க வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியா வந்து இப்போ ஒரு கஸ்டமருக்குள்ள போறோம் அப்படின்னா வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து அடுத்த ரிமைண்டர் எப்ப அனுப்பணும் அப்படிங்கறத வந்து நீங்க செட் பண்றதுக்கு ஈஸியாவே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து யாரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படிங்கறது நீங்க கொடுத்துக்கலாம். ஒருவேளை நான் இதுல வந்து நான் ஒரே ஒரு யூசர் கிரியேட் பண்ணிருக்கனால அந்த யூசரோட நேம் மட்டும் எடுத்துட்டு வருது. ஒருவேளை நீங்க 10 யூசர் இருக்கீங்க அப்படின்னா இதோட ரெஸ்பான்சிபிள் பர்சன் வந்து ஒரு பர்சனை நீங்க வந்து அசைன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓவர் டியூ இன்வாய்சஸ் வந்து எப்படி அதாவது மெயில் வழியா வந்து ஒருத்தவங்களுக்கு சென்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஆல்சோ வந்து நீங்க ஒரு கஸ்டமருக்குள்ள இருந்து எப்படி எவ்வளவு டியூ இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு ஈஸியஸ்ட் வேவும் இதுதான். இதுல இருந்தும் நீங்க வந்து இங்க இருந்தும் நீங்க வந்து சென்ட் கொடுத்து அவங்களுக்கு வந்து மெயில் சென்ட் பண்ணிக்கிறக்கான இந்த ரிப்போர்ட்டா சென்ட் பண்ணிக்கிறக்கான ப்ரொவிஷன்ஸும் இந்த ரிப்போர்ட்குள்ளேயே உங்களுக்கு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இதுல வந்து பார்ட்னர் லெஜர் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டும் இருக்கும். சேமஸ் வந்து லெஜர்ஸ் கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட்மெண்ட்டா சென்ட் பண்றதுக்கு. அதே இன்னொன்னு வந்து ஃபாலோ அப் ரிப்போர்ட் அப்படின்ற இன்னொன்னு இருக்கும். அந்த ஃபாலோ அப் ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்றது. இந்த மாதிரி நீங்க 3 டைப் ஆஃப் ரிப்போர்ட்டும் வந்து நீங்க இதுல வந்து ஓடோல எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஃபாலோ அப் செட்டப் அது அப்படிங்கிறது ஓடோல. ஸோ இந்த மாதிரி நீங்க ஈஸியா வந்து கஸ்டமர் வைஸ் வந்து பேமெண்ட் ஃபாலோ பண்ணி ஈஸியா உங்களால பேமெண்ட் ஃபாலோ பண்ண முடியும். ஆல்சோ வந்து உங்களால ஈஸியா வந்து ரிமைண்டரும் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.